ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் யாராவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நீங்கள் இன்னும் வேறு அதோட சீரியல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் போடணும்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ராஜராணி சீசன் 2 சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த எபிசோட கண்டினியூஷன் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உட்காந்து உடனே அவங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் சந்தியா, நீ என்ன வாயை திறக்க மாட்டேங்கிற, ஏன்னா கும்முனே இருக்க. உடனே அவங்க சிவகாமி அவள் கரெக்டான டைமுக்கு பேசுவா, எப்போ பேசக்கூடாது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்திருக்க கெஸ்ட் சந்தியா கிட்ட உனக்கு சரவணனை பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கேட்குறாங்க. உடனே சந்தியா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் சாமியை தான் கும்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ என் புருஷன் தான் எனக்கு சாமின்னு சொல்கிறேன். உடனே சரவணுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது, சாமின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எல்லாரும் பாடா வாய் திறந்து பேசினா ஒரே வார்த்தையில் 100 கேள்விக்கான பதில் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தியாவை ரொம்ப பாராட்டுறாங்க. உடனே சிவகாமி அர்ச்சனா கிட்ட சொல்லி செயின் எடுத்துகிட்டு நான் என்னோடய மருமகளுக்காக போடணும்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன் இந்த செயின் அப்படின்னு சொல்லிட்டு செயின் வாங்கி வச்சுருக்கிற செயின் சந்தியாவுக்கு போட்டு விடுறாங்க. அப்புறமா அவங்க கெஸ்ட்டெல்லாம் கிளம்பிட்ட அப்புறமா சந்தியா அவங்க அன்னிக்கிட்ட போய் ஐயோ இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ என்கிட்ட என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்கல. அதுக்கு முன்னாடி அவங்களே நான் அது பெருக்குவேன் இது பெருக்குவேன், அந்த வேலை செய்வேன் இந்த வேலை செய்வேன் அவங்களே பண்ணிக்கிறாங்க. எதுக்கு இப்படிலாம் சொன்னீங்க, எனக்கு என்ன வேலை செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம்ல. உடனே அவங்க அண்ணி யோசிக்கிறாங்க, ஐயோ இன்னும் இது மட்டும் இன்னும் நீ படித்த விஷயம் தெரியாது, அவன் சரவணன் படிக்காத விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விடுங்க, நீ இருக்கிறதுல எனக்கு பெரிய பிரச்சனை அந்த புடவை கட்டுறது தான், நீங்கள் எப்படி தான் கட்டுறீங்கன்னே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சந்தியாவோட அண்ணி அடுத்த வாட்டி நீயே எனக்கு கட்டி விடுவ பாரு, போக போக பழகிட உனக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியாவோட அண்ணி அவங்களுக்கு அந்த குறிப்பு எடுத்துன்னு கொடுத்துக்குறாங்க. அவங்க எழுதி வச்சுருந்தாங்க சமையல் குறிப்பு, அந்த குறிப்பு ஒரு 2 நோட் புக் ரொம்ப எப்படி அணி குடிக்கிறாங்க. அது சந்தியா பத்திரமா வச்சு படித்து பார்க்குறாங்க. ஒரு வாட்டி படித்து பார்க்குறப்ப எப்படியே இதெல்லாம் படிக்கிறீங்க, இவ்வளோ படித்து நான் எப்படி சமைச்சு அப்படி சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லி சந்தியா ஒரு மாதிரி புலம்புறாங்க. அப்புறமா அவங்க அடையே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் பார்த்தா சந்தியா வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சரி படிக்கலாம் எப்பயாவது சொல்லி ஒரு 2 லைன் படிக்கிறாங்க. ஐயோப்பா என்ன படிக்கிறது, ரொம்ப போர் அடிக்குது சொல்லிட்டு உடனே சந்தியா ஹெட்செட் மாட்டிக்கிறாங்க. பாட்டு கேட்டுனே படிக்கலாம்னு சொல்லிட்டு ஹெட்செட் மாட்டிக்கிட்டு படிக்கிறப்ப சரவணன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் நல்லா சந்தியா கிட்டே போய் பேசலான்னு சொல்லிட்டு சரவணன் பார்த்தீங்கன்னா சந்தியாவுக்கு பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சந்தியா பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுன்னு இருக்காங்க. சரவணன் அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன வயசில் ரொம்ப கஷ்டம், நான் தான் வேலைக்கு போய் சம்பாரித்தேன், அந்த மாதிரி பண்ணேன், நான் தான் மூத்த பையனா, நான் ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கேன், படிக்காதவன் நீங்களும் படிக்காதவங்க. ஆனால் சந்தியாவுக்கு இது எதுவுமே கேட்கல. உடனே பார்த்தீங்கன்னா மயில் சந்தியா அண்ணின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே சந்தியா திரும்பி பார்க்குறாங்க, எதுக்கு இவங்க 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. அண்ணே மயில் பார்த்திங்கன்னா அவங்க அத்தை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சந்தியா உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சரவணன் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்புறமா சொல்லுங்கன்றாங்க. சந்தியாவுக்கு ஒன்றும் புரியல, என்னத்தை அப்புறமா சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சந்தியா உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சந்தியா, பவித்ரா, பார்வதி, அவங்க அர்ச்சனா எல்லோரும் வெளியே ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. உடனே அவங்க அத்தை வராங்க. அவங்க அத்தை நாளைக்கு நம்ம குலதெய்வம் போகிறோம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, அதுக்கு முன்னாடி நகையெல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் போட்டுக்கொண்டு சந்தேகம் ஷாக் ஆகிடுது. நகையை நான் ஒன்றுமே எடுத்துகிட்டே வரலையே, புக்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயில் போயிட்டு சந்தியாவோட பெட்டி எடுத்துகிட்டு வா, நகை இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா அந்த பெட்டி திறந்து பார்த்தா ஃபுல்லாக புக்ஸ் தான் இருக்குது. உடனே புக்ஸ் இருக்கு சந்தியா அப்படி ஷாக் ஆகிடுது. அவங்க அத்தைக்கு ஷாக் இதில் யார் புக் உன்னோட புக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அவங்க அத்தை உடனே சந்தியா இல்லை இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த புக்ஸ், எங்கள் அப்பா ஞாபகமாக நான் வச்சுட்ருக்கேன் இந்த புக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்பா ஞாபகமாக வச்சுட்ருக்கியா, இந்த ஊரில் நல்லவங்களால சீக்கிரமாக கடவுள் சாவடிச்சிடுறாங்க, கெட்டவங்க மொத்தம் ரொம்ப நாள் வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்க அத்தை எழுந்து போயிடுறாங்க. சிவகாமி சந்தியா வேறு யோசிச்சுட்டு இருக்காங்க, நாளைக்கு நகை வேறு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் இனிமேல் சந்தியாவுக்கு எப்படி சரவணன் நான் படிக்காதவன் ஸ்வீட் ஸ்டால் வச்சுட்டுருக்கேன்னு சொல்லி எப்படி சந்தியாவுக்கு தெரிய போகுதுன்னு தான் உண்மை. யாராவது நோட்ஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.